لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فإن خير الكلام كلام الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها الناس وعباد الله அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாட்களிலேயே சிறந்த நாளான ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் தபாரக வ தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடமான அவனுடைய இல்லத்திலே ஒன்று சேர்த்துள்ளான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் கழிக்கக்கூடிய வருடங்களிலேயே சில வருடங்களாக இஸ்லாத்தின் எதிரிகள் முஸ்லிம்களுக்கு கடுமையான எதிர்ப்பையும் சூழ்ச்சிகளையும் செய்து வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதேபோல் முஸ்லிம்களுக்கு எத்தனையோ பிரதேசங்களில் உலகத்தில் காஃபிர்கள் நோவினை செய்வதையும் எம்மால் காண முடிகின்றது. அல்லாஹுல் முஸ்தஆன். அல்லாஹ் அதிலிருந்தெல்லாம் எம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அதிலிருந்து உதவியை தேடுகின்றோம். அல்லாஹ்வே தபாரக வ தஆலா அந்த காஃபிர்களுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்விடத்திலே முஸ்லிம்களுக்கு அவர்களுக்குரிய விடுதலை நோவினையிலிருந்தும் இந்த எதிர்ப்புகளிலிருந்தும் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது. எனவே அவர்களுடைய கடமை, முஸ்லிம்களுடைய கடமை, காஃபிர்கள் எதை நாடுகின்றார்களோ அதற்கு பதிலளிக்காமல் அல்லாஹ்வுக்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும். இந்த தீனிலே, மார்க்கத்திலே அதுதான் உறுதியாக இருப்பது. இதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்க வேண்டும். எத்தனையோ வழியில் காஃபிர்கள் இஸ்லாத்துக்கு தீய தோற்றத்தை, ஒரு அசிங்கமான தோற்றத்தை உருவாக்க பார்க்கின்றார்கள். எத்தனையோ நபர்கள் அவர்களிலிருந்து, காஃபிர்களிலிருந்து அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்டியுள்ளான், இஸ்லாத்தை வழங்கியுள்ளான். எங்கேயெல்லாம் இஸ்லாம் வளர்ந்து வருகின்றதோ, இஸ்லாம் எங்கேயெல்லாம் பரவி வருகின்றதோ அந்த இடங்களில் எல்லாம் இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட தோற்றத்தை உருவாக்குவதற்கு காஃபிர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இதுதான் இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய நோக்கமாக இருக்கின்றது.
அது பல வழிகளிலே இஸ்லாத்துடைய எதிரிகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அது திரைப்படத்தின் மூலமாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய திரைப்படங்கள், கதைகள், நாடகங்கள், அதேபோல் இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் பரப்பி வரக்கூடிய செய்திகள், நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய நியூஸ் பேப்பர்களிலாக இருந்தாலும் சரி, வலைத்தளங்களிலாக இருந்தாலும் சரி, பல்வேறுபட்ட காரணங்கள் மூலமாக அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாத்துடைய தோற்றத்தை முற்றிலும் மாற்றி மக்கள் இஸ்லாத்தில் நுழையாமல் இருப்பதற்காக வேண்டி என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கின்றார்கள். இல்லாவிட்டால் இஸ்லாத்தில் நுழைந்தவர்களை, இஸ்லாத்தில் இருப்பவர்களை பலகீனப்படுத்துவதற்காக வேண்டி, அதிலிருந்து அவர்களை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி எந்த காபிர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் எத்தனையோ வகைகளாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அவர்களுக்கு பதிலளிக்க கூடாது, அவர்களுக்கு நாம் ஏமாந்து போகக்கூடாது. யாருக்கெல்லாம் அல்லாஹ் தபாரக வ தஆலா இஸ்லாத்தை தீனாக வழிகாட்டியாக தந்துள்ளானோ, ஈமானை ஒரு அன்பளிப்பாக அல்லாஹ் தபாரக வ தஆலா கொடுத்துள்ளானோ, அவர் அந்த ஈமானை தன்னுடைய மரணம் வரை பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய இஸ்லாத்தை பாதுகாத்து அதிலே அவர் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஈமானிலும் இஸ்லாத்திலும் தான் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு வெற்றி இருக்கின்றது. அதை அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அல்லாஹ் கூறும் பொழுது قد أفلح المؤمنون, நிச்சயமாக திட்டமாக ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறி காட்டுகின்றான். எனவே இங்கே கத் அஃப்லஹ என்று கூறினால் வெற்றி பெற்றவர்கள் என்றால் அவர்கள் நலவை, கைரை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். அதேபோல் தீமையிலிருந்து, தீங்கிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெற்று விட்டார்கள் என்ற அர்த்தம். அவர்களை, ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். அதுதான் கத் அஃப்லஹ, திட்டமாக நிச்சயமாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். யாரை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான்? ஒரு காஃபிரை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான்? இல்லை என்பானவர்களே, அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், ஈமான் கொண்டவர்கள், விசுவாசம் கொண்டவர்கள் திட்டமாக நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறி காட்டுகின்றான். எந்த நலவை கொடுக்கின்றானோ அந்த நலவை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை தீங்கிலிருந்து பாதுகாத்து விட்டான். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் என்கின்ற கிரந்தத்திலே பதிவாகியுள்ள ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் நம்மால் பார்க்க முடிகின்றது, கத் அஃப்லஹ மன் அஸ்லம, யார் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் அதற்கு மாற்றம்தான் எமக்கு வெற்றி இருக்கின்றது என்பானவர்களே. மாறி போலியான மதங்களுக்கு இங்கு வெற்றி கிடையாது. அல்லாஹ் அல்லாத, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கி வரக்கூடிய மற்ற அனைத்து மதங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலிருந்து வெற்றி வரவே முடியாது. அவர்களுக்கு வெற்றியே கிடைக்காது. ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு அவர்கள் இணை வைத்து விட்டார்கள். பிறகு எப்படி வெற்றி கிடைக்கும்? அல்லாஹ்வுக்கு ஒப்பாக, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை ஒப்பாக வைத்து அவைகளை வணங்கி வருகின்றார்கள். இதுதான் செயல்களிலேயே மிகவும் கேடான, கெட்டான ஒரு கேவலமான செயலாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வுக்கு இணையாக சிலைகளை வைத்து கொண்டு வணங்கினாலும் சரி, அல்லாஹ்வுக்கு ஒப்பாக மலக்குமார்களை வணங்கினாலும் சரி, அல்லாஹ்வுக்கு ஒப்பாக நபிமார்களை வணங்கினாலும் சரி, அல்லாஹ்வுக்கு ஒப்பாக இணையாக மற்ற மனிதர்களை வைத்துக் கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுக்கு ஒப்பாக
அல்லாஹ்வுக்கு இணையாக மரங்களை வணங்கிக் கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணையாக சூரியனை வணங்கிக் கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணையாக மிருகங்களை வணங்கிக் கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணையாக எதை வணங்கினாலும் அல்லாஹ்விடத்திலே அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயலாக ஷிர்காக இருக்கின்றது என்பானவர்களே. இதைதான் செயல்களிலேயே மிகவும் கேடான ஒரு செயலாக இருக்கின்றது. அதைதான் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனிலே கூறி காட்டும் பொழுது கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ضل ضلالا بعيدا. அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறி காட்டுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி அல்லாஹ்க்கு இணை வைப்பதை அல்லாஹ் ஒரு காலமும் மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா அது அல்லாத மற்ற குற்றத்தை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். பிறகு கூறுகின்றான், வ மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ضل ضلالا بعيدا. இன்னும் அல்லாஹ்வுக்கு யார் இணை வைப்பாரோ அவர் நிச்சயமாக திட்டமாக வெகு தூரமான வழிகேட்டு விட்டார் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறி காட்டுகின்றான். அதே போன்று வேறொரு வசனத்தில் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அஸீமா. அல்லாஹ் தபாரக வ தஆலா அதே போன்று கூறுகின்றான், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றாரோ அவர் திட்டமாக மகத்தான ஒரு பாவத்தை பொய்யாக கற்பனை செய்து விட்டார் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா எச்சரித்து கூறுகின்றார் என்பானவர்களே. எனவே சகோதரர்களே, ஷிர்க்கை விட அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விட அதை விட ஒரு கேடான ஒரு செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. எனவே வெற்றி என்பது ஒருபோதும் இந்த போலியான மதங்களுக்கு கிடைக்காது என்பானவர்களே. அவர்கள் எந்த அளவுக்கு எண்ணிக்கையில் கூடுதலாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களை விட அவர்கள் எண்ணிக்கையில் கூடுதலாக இருந்தாலும் சரி, அவர்கள் முஸ்லிம்களை விட சக்தியில் பலத்தில் அவர்கள் எவ்வளவு சக்தி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த தூரத்தில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒருபொழுதும் அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒருபொழுதும் வெற்றியே கிடைக்காது என்பானவர்களே. அவர்கள் அல்லாஹ்வின் பால் திரும்பி அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விட்டுவிட்டு இஸ்லாத்தில் நுழைந்தால் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் இந்த இணை வைப்பிலேயே அல்லாஹ்வுக்கு ஒப்பாக வேறு ஒன்றை அவர்கள் சேர்த்து கொண்டால் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி அவர்களுக்கு வெற்றியே கிடைக்காது என்பானவர்களே. அல்லாஹ் தபாரக வ தஆலா அதை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொண்ட மார்க்கம் அது இஸ்லாம் என்கின்ற ஒரே மார்க்கம் மாத்திரம்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஏனென்றால் இஸ்லாம் மாத்திரம்தான் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி அவனுக்கு மாத்திரமே நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்து வர வேண்டும் என்று கூறுகின்றது. அது ஒரே ஒரு மார்க்கம் தான், இஸ்லாம் மாத்திரம்தான் என்பானவர்களே. வேறொரு வசனத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறி காட்டும் பொழுது, ومن يبتغي غير الإسلام دينا ودينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறும் பொழுது, இன்னும் இஸ்லாம் அல்லாத மார்க்கமாக வேற யாராவது வேற மார்க்கத்தை தேடினால் அப்பொழுது அவரிடமிருந்து அது அங்கீகரிக்கப்படவே மாட்டாது, மேலும் மறுமையில் அவர் நஷ்டமடைந்தவர்களில் அவர் ஆவார் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறி காட்டுகின்றார். அப்பொழுது எந்த அளவுக்கு இது ஒரு மகத்துவமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்று பாருங்கள் என்பானவர்களே. இஸ்லாத்தில் மாத்திரம்தான் எமக்கு வெற்றி இருக்கின்றது. ஈமானுக்கு தான் எப்பொழுதும் வெற்றி என்பதை மறந்துவிடக் கூடாது என்பானவர்களே. நாங்கள் எம்முடைய மரணம் வரை எம்முடைய உள்ளத்தில் நாங்கள் இதை உறுதியாக பதிவிட வேண்டும். நாங்கள் மரணிக்கும் வரை இந்த தீனிலே உறுதியாக இருக்க வேண்டும். வெறுமனே ரமலானை மாத்திரம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டு அல்லது ஜுமாவாசிகளாக ஜுமா நாளாண்டு மட்டும் பள்ளிவாசல்களிலே வந்து தொழுதுவிட்டு போகக்கூடியவர்கள் அல்ல.
அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. மாறாக எப்பொழுதும் நாம் மரணிக்கும் வரை நாம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வழிபட வேண்டும். அந்த தௌஹீதிலே மாத்திரம் உறுதியாக இருக்க வேண்டும். ஷிர்கை விட்டு அதை வெறுக்க வேண்டும். அதை விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டும். யார் இஸ்லாத்திலும் ஈமானிலும் உறுதியாக இருப்பாரோ அவருக்கு தான் வெற்றியை தருவான் அல்லாஹ் தபாரக வ தஆலா. அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனூ ஃபில் ஹயாத்தி துன்யா வ யௌம யகூமுல் அஷ்ஹாத். அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறும் பொழுது, நிச்சயமாக நாம் நம்முடைய தூதர்களுக்கும் விசுவாசம் கொண்டோருக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் இவ்வுலக வாழ்க்கையிலும் சாட்சி விதை பெறும் நாளை மறுமை நாளிலும் திட்டமாக நாம் உதவி செய்வோம் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய உதவி என்பது சாதாரணமாக கிடைத்து விடுமா நண்பானவர்களே? யார் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்து இந்த தௌஹீதிலே உறுதியாக இருந்து மரணிக்கின்றாரோ அவருக்கு மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பானவர்களே. அல்லாஹ் தபாரக வ தஆலா அதை வாக்களிக்கின்றான். யார் விசுவாசம் கொண்டவர்களுக்கும் தூதர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமையிலும் வெற்றியை தருவோம், அவர்களுக்கு உதவி செய்வோம், அவர்களுக்கு சாட்சியாக இருப்போம் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறி காட்டுகின்றான். அல்லாஹ் அதை உறுதி செய்து கூறுகின்றான். என்பானவர்களே, காஃபிர்களுக்கு எங்களுக்கு எவ்வளவு நோவினை செய்தாலும் சரி, எவ்வளவு சூழ்ச்சிகளை செய்தாலும் சரி, எந்த அளவுக்கு அவர்கள் நமக்கு எதிர்ப்புகளை காட்டினாலும் சரி, நாங்கள் இந்த தீனிலிருந்து இந்த மார்க்கத்திலிருந்து வெளியேறிவிடக் கூடாது. அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எங்களுடைய தீனை நாம் நிலைநாட்ட முடியாவிட்டால் இந்த காஃபிருடைய நாடுகளில் எம்முடைய தீனை நாம் உறுதியாக நிலைநாட்ட முடியாவிட்டால் முஸ்லிம் நாடுகளுக்கு நாம் சென்று அங்கு நாம் இந்த தீனை நிலைநாட்ட வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. யார் ஒருவருக்கு காஃபிரான நாட்டில் அவருடைய நாடுகளில் அவருடைய தீனை நிலைநாட்ட முடியவில்லையோ அவர்கள் இஸ்லாத்துடைய நாட்டுக்கு சென்று அவர் அந்த தீனை நிலைநாட்ட வேண்டும். அவர் ஹிஜ்ரத் செய்து அவர்களுடைய தீனை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தபாரக வ தஆலா அதை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். யா இபாதியல்லதீன ஆமனூ இன்ன அர்தி வாசிஅத்துன் வ இய்யாய ஃபஅபுதூன். அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறும் பொழுது, விசுவாசம் கொண்ட என்னுடைய அடியார்களே, நிச்சயமாக என்னுடைய பூமி மிக்க விசாலமானதாகும், எனவே அதில் நீங்கள் என்னையே வணங்குங்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகின்றான். அவருடைய கருத்து என்னவென்றால், அல்லாஹ்வுடைய பூமி மிகவும் விசாலமானது. நாம் எங்கு வேண்டாலும் போய் சென்று நம்முடைய தீனை நிலைநாட்ட வேண்டும். எங்களுடைய தீன் முழுமையாக இந்த நாட்டிலே காஃபிரான நாட்டிலே செய்ய முடியாவிட்டால் என்றால் நாம் முஸ்லிம் நாடுகளுக்கு சென்று நம்முடைய தீனை பாதுகாக்க வேண்டும் என்பானவர்களே. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த பொழுது காஃபிர்கள், மக்கத்து குறைஷிகள் கடுமையாக அவர் முஸ்லிம்களுக்கு துன்புறுத்தலை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா மக்காவிலிருந்து நீங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள், அங்கு உங்களுடைய மக்கள் இருக்கின்றார்கள், அங்கும் நீங்கள் சென்று உங்களுடைய தீனை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கட்டளையிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான இடமாக இருந்தது மக்கா. மக்காவிலிருந்து திரும்பும் பொழுது சொல்லிவிட்டு சென்றார்கள், இந்த இடத்தில் இந்த மக்கள் என்னை விரட்டாவிட்டால் நான் இந்த மக்காவிலிருந்து நான் சென்றிருக்க மாட்டேன் என்றார்கள். தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று அங்கு தீனை நிலைநாட்டினார்கள் என்பானவர்களே. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வெற்றிகள் கிடைத்தது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தீனை நிலைநாட்ட முடிந்தது என்பானவர்களே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضاه. أشهد أن لا إله إلا الله
وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பானவர்களே, ஒரு முஸ்லிமுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் இந்த தீனிலே உறுதியாக இருக்க வேண்டும், ஈமான் கொண்டவர்களாக வாழ வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே தான் ஒரு முஸ்லிமுக்கு வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் தபாரக வ தஆலா அதை அழகான முறையிலே குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء. நல்ல வாக்கியத்திற்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணத்தை கூறியுள்ளான் என்பதை நபியே நீர் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கேட்கின்றான். அது கஷஜரத்தின் طيبة, அது ஒரு நல்ல மரத்தை போன்றதாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இங்கு கலிமத்தின் طيبة என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறும் பொழுது நல்ல வார்த்தை என்று எதை கூறுகின்றார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற இந்த வார்த்தை கலிமத்தின் طيبة, இந்த வார்த்தை தான் கஷஜரத்தின் طيبة, ஒரு நல்ல மரத்தை போன்றதாகும். அது எப்படிப்பட்ட மரம்? அஸ்லுஹா சாபித்து வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய வேர்கள் பூமியிலே ஆழமாக பதிந்திருக்கும், அதனுடைய கிளைகள் வானளவிலே உயர்ந்திருக்கும் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். யாருடைய உள்ளத்தில் இந்த கலிமத்தின் طيبة லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தை, லா இலாஹா இல்லல்லாஹ் யாருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அவருடைய அமல்கள் சீரானதாக இருக்கும். யாருடைய உள்ளத்திலே இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் உறுதியாக இல்லையோ அவருடைய அமல்கள் சீரற்றதாக இருக்கும். என்பானவர்களே, நாம் இந்த கலிமத்தின் طيبாவுக்காக வேண்டி நாம் போராட வேண்டும். அதை நாம் மனதில் உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வெறுமனே நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், 5 நேரம் தொழுதோம், நோன்புடைய காலத்திலே நோன்பை நோட்டோம், ஜக்காத்தை கொடுத்தோம், ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் உறுதியாக இல்லை என்று சொன்னால் என்ன பிரயோஜனம்? என்பார்களே, உள்ளத்தில் மாத்திரம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இருந்தால் போதுமானதல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையிலும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த கலிமத்தின் طيبாவுக்காக வேண்டிதான், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வேண்டிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையை கழித்தார்கள். சஹாபாக்கள் அதற்காக வேண்டிதான் வாழ்ந்தார்கள். வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஒரு கொள்கையாக, அதை தான் அகீதாவாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினார்கள். அதை நடைமுறைப்படுத்தியதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. என்பானவர்களே, மாறாக நாம் எந்த ஒரு கூட்டத்திற்கு பின்னால் போனாலும் இந்த வெற்றி கிடைக்காது. ஆனால் இந்த காலகட்டத்திலே நம்மால் பார்க்க முடிகின்றது, இந்த முஸ்லிம் சமூகம் பல்வேறுபட்ட கூட்டங்களாக பிரிந்திருக்கின்றார்கள். பல கட்சிகளுக்கு பின்னால் செல்கின்றார்கள், பல இயக்கத்திற்கு பின்னால் செல்கின்றார்கள். எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. காஃபிரான குஃப்ரான கட்சிகளுக்கு பின்னால் செல்கின்றார்கள். என்ன ஃபாயிதா இருக்கின்றது? அவர்களுக்கு பின்னால் சென்றால் நமக்கு வெற்றி கிடைக்குமா? அவர்களுக்கு பின்னால் சென்று எம்மால் முஸ்லிம்களுக்கு வெற்றி பெற முடியுமா என்று கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் வெற்றி கிடைக்காத என்பானவர்களே. இஸ்லாத்தை பின்பற்றாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாமல் எப்படி வெற்றி கிடைக்கும்? அவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் வெற்றி கிடைக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், இமாம்கள், உலமாக்கள் இந்த காலகட்டத்திலே வாழ்ந்திருந்தால் இப்படி காஃபிரான கட்சிகளுக்கு பின்னால் போவார்களா? இப்படி இயக்கங்களுக்கு பின்னால் கொடிபிடித்து போவார்களா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவன், பாவத்தை மன்னிக்காத ஒரு பாவமாக சிறுக்காக இருக்கக்கூடிய
அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியவனுக்கு பின்னால் அவர்கள் சென்றிருப்பார்களா? அப்படி சென்றால் வெற்றி கிடைக்கின்றது. ஆனால் இந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் அவர்களுக்கு பின்னால் சென்று வெற்றியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது சரியா தவறா என்று ஒரு முஸ்லிம் ஆழ்ந்து சிந்தனை செய்ய வேண்டும். எமக்கு ரிஸ்க் தருவது யார்? அந்த கூட்டத்தாரா இல்ல அல்லாஹ்வா? எமக்கு உடல் ஆரோக்கியத்தை தருவது யார்? எமக்கு பாதுகாப்பை தருவது யார்? குழந்தை குட்டைகளை தருவது யார்? மனைவிமார்களை தருவது யார்? உண்ணுவதற்கு உணவை தருவது யார்? அனைத்தையும் தருவது அல்லாஹ் தபாரக வ தஆலா. ஆனால் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு பள்ளிக்கு வராமல் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஒரு காபிரான மனிதர்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கின்றோம். இப்படி இருந்தால் எப்படி சகோதரர்களே வெற்றி கிடைக்கும்? வடமாநிலத்திலே அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளை செய்கின்றார்கள். அதை இந்த தமிழ்நாட்டிலும் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி வேறு ஒரு காபிருக்கு நாம் ஆதரவை தெரிவிக்கின்றோம். வேறு ஒரு காபிற்கு ஆதரவை தெரிவித்தால் நமக்கு வெற்றி கிடைத்து விடுமா? அவர் தௌஹீதை நிலைநாட்டி ஷிர்கை எதிர்க்கக்கூடியவரா? இல்லை நண்பானவர்களே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்வை உறுதியாக பிடிக்க வேண்டும். அப்படி பிடித்தால் மாத்திரமே தான் ஒரு முஸ்லிமுக்கு வெற்றி கிடைக்கும். லா இலாஹ இல்லாதவனுக்கு எப்படி முஸ்லிம் கிடைக்கும்? எப்படி வெற்றி கிடைக்கும்? வெறுமனே பெயர் மாத்திரம் முஸ்லிம், ஆனால் எமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். எம்மை அடிக்கின்றார்கள், எம்மை துன்புறுத்துகின்றார்கள் என்று கூறுவார்கள். ஆனால் அவர்களிடத்திலே உறுதியான கொள்கை இருக்காது, ஒரு ஒற்றுமை இருக்காது, ஒரு அழிமை இருக்காது. பிறகு எப்படி முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கும்? மேற்கூறப்பட்ட ஆயத்துக்களை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் எம்மால் நாம் சரியான முறையிலே வாழ முடியும். எப்படி யாருக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா வெற்றியை கூறுகின்றான்? கத் அஃப்லஹல் முஃமினூன், ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகின்றான். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எதை செய்ய வேண்டும்? நாம் யாரிடத்திலே உதவியை தேட வேண்டும்? நாம் எதன் பக்கம் நாம் செல்ல வேண்டும் என்பதை ஒரு முஸ்லிம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதற்கு நமக்கு இல்மு வேண்டும் என்பானவர்களே. நாம் இப்படி இருந்தால் எம்முடைய சமூகம், எம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்கும்? நாமளே எப்படி வழிகட்டவர்களுக்கு பின்னால் சென்றால் எம்முடைய குழந்தைகளுடைய நிலை என்ன? அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறவில்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குு அன்ஃபுஸகும் வ அஹ்லிகும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய சமூகத்தாரையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறவில்லையா? நாமே பாதுகாக்க வேண்டும் முதலில், பிறகு எம்முடைய சமூகத்தை, எம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். நாம் இந்த வழிகட்ட கூட்டங்களுக்கு பின்னால் சென்றால் எப்படி அன்பானவர்களை வெற்றி கிடைக்கும்? எப்படி எம்மை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க முடியும்? எப்படி எம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும்? எம்முடைய குழந்தைகளுக்கு எப்படி கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும்? எம்முடைய குழந்தைகளை தௌஹீதின் பால் வளர்த்த வேண்டும், நல்ல அகீதாவின் பால் வளர்த்த வேண்டும். வழிகட்ட ஜமாத்துகளுக்கு சென்று வழிகட்ட கொள்கைகளை வளர்த்தினால் இப்படிதான் எல்லா ஜமாத்தார்களும் காஃபிர்களுக்கு பின்னால் செல்வார்கள். அஹ்லுஸ் சுன்னாவை தவிர அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டம். அல்லாஹ் கூறுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடியவர்கள் மாத்திரம்தான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ. அவர்களிடத்திலே நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும், அவர்களிடத்திலே கல்வி கற்க வேண்டும். வழிகட்ட கூட்டத்தின் பின்னால் சென்று எம்முடைய குழந்தைகளை நாம் சீரழித்து விடக்கூடாது என்பானவர்களே. அதனால் எம்முடைய குழந்தைகளை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தபாரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன், ஒவ்வொருவருக்கும் தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றார்கள். எம்முடைய குழந்தைகளுக்கு, எம்முடைய குடும்பத்திற்கு நாம் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றோம். நாம் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சரியான அகீதாவை, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சரியாக படிக்க வேண்டும். மனதில் மாத்திரம் லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்தால் மாத்திரம் போதுமானதல்ல.
அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக உறுதியாக இருந்து மரணிக்கும் வரை அதே ஈமானோடு இருந்தால் மாத்திரமேதான் இந்த உலகிலும் நமக்கு வெற்றி, நாளை மறுமையிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பானவர்களே. அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹும்ம அலைக பில் யஹூதி வன் நஸாரா வல் முஷ்ரிகீன். அல்லாஹும்ம அலைக பில் யஹூதி வன் நஸாரா வல் முஷ்ரிகீன். اللهم عليك باليهود والنصارى والمشركين. اللهم انصر إخواننا في فلسطين. اللهم انصر إخواننا في غزة. اللهم انصر إخواننا في سوريا. اللهم انصر إخواننا في كل مكان. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. والحمد لله رب العالمين.